தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ணா நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அண்ணாவின் நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அந்த மாபெரும் தத்துவத்தை உதிர்த்து அவருடைய அடிச்சுவட்டிலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு சமூக நீதி என்ற அடிப்படையிலே ஒரு சமூக நீதி பேணப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஸ்டாலின் ஆட்சியில் அது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் தொடர்ந்து இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும், இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும், அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி காலத்திலும் ஒரு சமூக நீதி பேரறிஞர் அண்ணாவுடைய வழியிலே ஒரு சமத்துவம், அதே போன்று எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற வகையிலே முழுமையான அளவுக்கு அவருடைய அடிச்சுவட்டிலே பயணித்து அண்ணாவுடைய கனவை நாம் நனவாக்கி இருக்கின்றோம். அதுதான் பேரறிஞர் அண்ணா அவருடைய அந்த உருவத்தை கூட, திருவுருவத்தை கூட கொடியிலே பதித்து பேரறிஞர் அண்ணா அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் இதே புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய திருவுருவத்தை கொடியிலே அன்றைக்கு பொருத்தினார்கள். பட்டொளி வீசுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி இன்றைக்கு 50 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் கூட வரலாற்றிலே எந்த ஒரு கட்சியும் 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆண்டது கிடையாது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு மேலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே செயல்பட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா அண்ணா அண்ணா, எங்கள் அன்பின் வடிவம் அண்ணா என்கின்ற வகையில் ஒரு அன்பே உருவான அண்ணாவின் தம்பிகளாய் நாங்கள் இருப்பதிலே இன்று மட்டும் இல்லை, நாளை மட்டும் இல்லை, எதிர்காலத்திலும் சரி அவருடைய தம்பியாய் இருப்பதிலே நாங்கள் வாழ்நாளிலே பெற்ற ஒரு பெரும் பாக்கியம்.